டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் விசாரணை நடத்துவதற்காக உச்சநீதிமன்ற நீதிபதி உட்பட 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு. டெல்லியில் உள்ள யஷ்வந்த் வர்மா வீட்டில் கடந்த மார்ச் மாதம் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீட்டின் ஒரு அறையில் பாதி எரிந்த நிலையில் மூட்டை மூட்டையாக 500 ரூபாய் நோட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் குழு அமைத்திருக்கு. அந்த குழுவினர் நடத்திய விசாரணையில நீதிபதி வீட்டில் பணம் இருந்தது உறுதியாயிருக்கு. இதைத் தொடர்ந்து நீதிபதி பணியிலிருந்து யஷ்வந்த் வர்மா உடனடியாக நீக்கப்பட்டிருந்தார். இதையடுத்து நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி 146 எம்பிக்கள் கையெழுத்திட்ட தீர்மானம் மக்களவையில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த நிலையில நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்கம் தீர்மானம் குறித்து பேசிய சபாநாயகர் ஓம் பிர்லா, நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டை விசாரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதி உட்பட 3 நீதிபதிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கணும். இந்த குழு விசாரணை நடத்தி விரைவில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் விளக்கம் அளிச்சிருக்காரு. நீதிபதி பதவி நீக்க நடவடிக்கை அரசியலமைப்பு விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறும்னும் சபாநாயகர் ஓம் பிர்லா கூறியிருக்காரு.